Hi guys, I am Morgan. Welcome to Rocker Mysteries. இந்த வீடியோ டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னோட யூடியூப் கேரியர் 2 வருஷமா நான் யூடியூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கேன், நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் கிரியேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் யூடியூப் கிரியேட்டராக ஸ்டார்ட் பண்ணலாம், சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக யூடியூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஓப்பன் பண்ண சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் அது இன்ன வரைக்கும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் ஃபேஸ் கேமரா வரைக்கும் நான் பண்ணது கிடையாது, ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் வீடியோ தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 29 கிட்ட இருக்குது, ஐ மீன் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 7,000 8,000 வரைக்கும் மாதம் ரெவன்யூ ஆகிட்டு இருக்கு மந்த்லி. நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்டுமே வந்து ரன் பண்ணிருக்கேன், வெப்சைட்டுமே மானிட்டேஷன் ஹெல்ப் ஆகிட்டு அதுவுமே ஆட் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுலேயுமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ன வரைக்கும் ரெவன்யூ ஏர்ன் பண்ணல. மானிட்டேஷன் ஹெல்ப் ஆகி 5 மந்த் ஆச்சு. 5 மந்த் ஆகியுமே இதில் இன்ன வரைக்கும் நான் ரெவன்யூ ஏர்ன் பண்ணல, இதில் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டாபிக் போயிட்டு இருந்தேன், இப்போ டாபிக் சேஞ்ச் பண்ணதால இல்லை வியூஸ் ஃபுல்லாகி மைனஸ் ஆயிடுச்சு. யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணினா என்னோட ஒப்பீனியன், ஐ மீன் என்னோட ஓன் அட்வைஸ் என்ன அப்படின்னு இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களோட மானிட்டேஷன் எனபிள் ஆகிறதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிள் சொன்னால் 4,000 வாட்ச் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஓகே, எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இதை மட்டும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அது ஃபுல்லாகவே வந்து ராங் தான் சொல்லுவேன். உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களோட கண்டென்ட் மேலே தான் இருக்கும். 4,000 வாட்ச் 1,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ போகும், ஆட்டோமேட்டிக்காக மானிட்டேஷன் எனபிள் ஆகிடும். மானிட்டேஷன் எனபிள் ஆனால் மட்டும் நம்ம வந்து அதிகமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய ரியாலிட்டி இருக்குது. என்னோட சேனல் மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுமே 5 மந்த் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த சேனல் மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுமே பார்த்தீங்கன்னா 4 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆனாலுமே நமக்கு வியூஸ் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன் வரைக்கும் ரீச் ஆகணும். சப்ஸ்கிரைபர் பேஸ் பண்ணி நமக்கு வியூஸ் வராது. சப்ஸ்கிரைபர் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். ஒரு வீடியோ பார்த்து சம் சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க, இன்னொரு வீடியோ பார்த்து சம் சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வீடியோ போகும்போது மட்டும் தான் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் போகும்போது அவங்க வீடியோ கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணாமலே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் பேஸ் பண்ணி எந்த ஒரு பர்சனுக்குமே வியூஸ் போகாது. மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டேஷன் தான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா 2019 ரெவன்யூ ரொம்ப லோ ஆயிடுச்சு. லோவானாலுமே இப்போ வந்து போஸ்ட் ரோல் ஆட் ஒன்று வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. வீடியோ லாஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும், ப்ளே ஆகும். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசலாம். இப்போ என்னோட வில்லேஜில் நான் மட்டும் தான் யூடியூபர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன வந்து பேசினாங்க, திட்டினாங்க. ஸோ எப்பயுமே மொபைலை பார்த்துட்டே இருக்கான், ஸோ மொபைல் என்ன தான் அவன் பண்ணுறான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் யார்கிட்டயே ஃபோன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். நானே கூட நிறைய டைம் வந்து அப்செட் ஆகிருக்கேன். ஸோ என்ன அந்த ஒர்க்கை பண்ணுறோம், ஸோ இனிமேல் இதெல்லாம் விட்டுடும், யூடியூப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து இது விட்டுட்டு கூட போயிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லைட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். போயா மைக் பர்ச்சேஸ் பண்ணேன். நார்மலாக என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல ஒர்க் பண்ணணும், ஃபேஸ் கேம் பண்ண முடியலனாலும் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். வாய்ஸ் ஓவர் பண்ணாலுமே மானிட்டேஷன் எனபிள் ஆகும். எப்படி எனபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் கண்டினியூவாக நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபேஸ் கேம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்கும் வைரல் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஒர்க்கும் கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெய்லி ஒரு வீடியோ, 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ, 3 டேஸ்க்கு ஒரு வீடியோ, அப்படி வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து யூடியூப் அல்கோரிதம்ல ஒரு லெவல்லே இருக்கும் உங்களோட சேனல். நீங்கள் வந்து ஐ மீன் டைம் டேபிள் இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக வந்து ஒரே டைம் 10 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், இதோட விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து ரேங்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இதுதான். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா நல்ல டாப்பிக்காக சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒரு டாப்பிக் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு 4 வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண பர்சன் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதை விட டிஃப்ரெண்ட்டாக குவாலிட்டியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு போஸ்ட் ரோல் ஆட் சொன்னால் அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்னும் வரல. மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து இது ப்ளே ஆகுது. நீங்கள் இது லாஸ்ட்டில் அந்த பர்சன் வீடியோ ஐ மீன் ஆடை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும். கடைசி வரைக்கும் உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணணும். மேக்ஸிமம் 50% உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ ரேங்க் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எப்போ வேணாலும் ரேங்க் ஆகும். யூடியூப்ல நான் வந்து 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், 2 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வீடியோ வைரல் ஆகல, எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்லாம் கிடையாது. யூனிக்காக சூஸ் பண்ணுங்க டாபிக். வெரி இம்பார்ட்டன்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நேசமணின்னு ஒரு ஐ மீன் நேசமணி கேரக்டர் இப்போ பார்த்துருக்கலாம். நீங்கள் பிரின்ஸ் படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பிரின்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அப்போ வந்து ஒரு டாபிக் இப்போ வைரல் ஆகிருக்கு அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எது வைரல் ஆகுனே தெரியாது. யூடியூப்லேயும் அந்த மாதிரி தான். இந்த இப்போ என்னோட சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்போர்ட் ECNRன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா தெரியும். அதில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேலே வியூஸ் இருக்கும். அதில் வந்து சப்ஸ்கிரைபர் தான் இது எல்லாமே. இப்போ வந்து நான் யூடியூப் ரிலேட்டடாக தான் அப்லோட் பண்ணும்போது எந்த பர்சனும் அதை வாட்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வந்து செக் பண்ண மட்டுமே
எல்லாருமே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூடியூப் ரிலேட்டட் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோ அவங்க மேக்ஸிமம் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்பில் வருவாங்க. எல்லா வீடியோவும் எல்லாரும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அதை மட்டும் தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் இருக்குது யூடியூப்பில். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னோட ஓன் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கன்ஃபார்ம் ஒர்க் பண்ண. யூடியூப்க்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் மறைஞ்சிட்டு இருக்கு. நிறைய வேலை ஒரு 10-15 வேலை சம்பாதிக்க முடியும். ஸோ இது எல்லாமே உண்மை. நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களோட வீடியோ உங்களோட கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் பணத்துக்கும் பின்னாடியும் 4000 வாட்ச் 1000 சப்ஸ்கிரைபர் இதுக்கு பின்னாடி நீங்கள் போகவே கூடாது. என்னோட ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கும். இப்போ நான் 5 மாதம் ஆச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 5 மந்த் ஆச்சு இந்த ஓன் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சேனல் மானிட்டேஷன் எனபிள் ஆகி இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா $10 கூட ரீச் பண்ணல அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் தான். ஸோ நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ணிட்டீங்க, யாரு டிஸ்பிளே ஆகுனா நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு கிடையாது. உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கண்டென்ட் மேலே வச்சிருங்க. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் டெய்லி மேக்ஸிமம் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 2 டேஸ்க்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணுங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஃபுல்லாகவே பண்ணுங்க. உங்கள் சேனலுக்கு ஆர்ட் லோகோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேக் பண்ணுங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ மற்றவங்களோட என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்திலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் டவுட்டை மேக்ஸிமம் கமெண்ட்ல வந்து கிளியர் பண்ணுற பார்க்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட பேசுகிறேன், மெயில் அனுப்பினாலுமே ரிப்ளை பண்ணுறேன். நாமளே கூட நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் அட்வைஸ் நான் கொடுக்குறேன். என்னோட சேனலுமே பார்த்தீங்கன்னா கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. எந்த ஒரு பர்சன் நாம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள ஃபர்ஸ்ட் யோசிப்போம். நாம ஒரு பர்சனோட வீடியோ வாட்ச் பண்ணும்போதுமே அந்த பர்சன்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைபரை பேஸ் பண்ணி தான் அந்த பர்சனை நம்ம வந்து எடை போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னால் எடை போடுறோன்னு சொல்லலாம். அந்த பர்சன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிற ஒரு வீடியோ ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அப்போ அவரோட வீடியோ குவாலிட்டியாக தான் இருக்கும், கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம். நார்மலாக இருக்கிற பர்சன் ஒரு யூடியூப் எப்படி சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறாரு அப்படின்னா கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க ஒரு வீடியோ வாட்ச் பண்ணணும்னா வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, ஸோ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நாமளே வாட்ச் பண்ணுறோம். அப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீடியோ அதர் பர்சன் எப்படி வாட்ச் பண்ணுவாங்க, உடனே எப்படி நம்ம ரீச் ஆக முடியும், உடனே எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் வியூஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கண்டென்ட் மேலே வைங்க, உங்களோட வீடியோ மேலே வைங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ப்ராக்டிகலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் யூடியூப் ரிலேட்டட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. மீட்டிங் டேக் கேர். பை பை.